இறைவா நேயர்களுக்கு வணக்கம். திருமண தடை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த திருமணம் தோஷம் நீங்கிறதுக்கு என்னதான் கோயில் வழிபாடு? நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். விருச்சிகம் ராசிக்கு பொதுவா இந்த திருமண தடை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? அந்த கிரகநிலையினுடைய காரணமா? பொதுவாக இந்த தோஷம் நீங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்கு? வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு என்னங்க ஐயா? விருச்சிக ராசி பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களோடு பேசி பழகுவதே கடினம். காரணம், கடலுடைய ஆழத்தை கண்டுபிடித்தாலும் கண்டுபிடிக்கலாம், ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுடைய மன ஓட்டத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது மன அழுத்தம் அதிகம், எந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்தவே மாட்டார்கள். அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார், சந்தோஷமாக இருக்காரா, வருத்தமாக இருக்காரா, இதை பிறரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரே ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏன்னா அதில் விசாகம் 4ஆம் பாதமும் வருது, அனுஷம் 4 பாதங்களும் வருது, இதை தவிர கேட்டை. இதில் மிக மிக முக்கியமானது கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் ஓரளவுக்கு அதிக சிற்றின்ப பிரியர்களாக இருப்பாங்க. ஏன்னா அது இந்திர பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லப்படுறது கேட்டை. ஆக இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களும் அனுஷ நட்சத்திரக்காரர்களும் விசாகத்தின் 4ஆம் பாதமும் சேர்ந்தது தான் விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ அமையக்கூடியவர்கள் அதிக பொறுமையோடு இருக்கணும். அப்போ தான் அந்த திருமணம் நல்ல விதமாக முடியும். காரணம், இவர்கள் மன அழுத்தம் அதிகம் உடையவர்கள், மன இறுக்கம் அதிகம் உடையவர்கள். அப்போது அவர்களோடு பழகுவதற்கும் அவர்களோடு குடும்பம் நடத்துவதற்கும் இவர்கள் நல்ல பொறுமையை கையாண்டாதான் இவர்களால் நல்ல பண்ண முடியும். காரணம், விருச்சிகத்தின் 7ஆம் இடம் ரிஷபராசி. ரிஷபராசி நிலம் சார்ந்த ஒரு ராசி. நிலம்னா பொறுமையாக இருக்கும். அப்போ அதே அளவுக்கு இவர்கள் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை விசேஷமாக அமையும். 2வது, இவர்கள் அதிகமாக அந்யோன்யமாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது கணவன் மனைவி மாதிரி இல்லாமல் சக நண்பன் போல இருக்கக்கூடிய ஓரளவுக்கு பழகக்கூடியவர்கள் 2 பேருமே. அதாவது விருச்சிகராசியும் அவருக்கு துணையாக வரக்கூடியவரும் ஓரளவுக்கு சகஜமாக பழகக்கூடியவர்கள், இன்பமாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அவர்களுக்கான வழிமுறை தெரியும். அதுபோல் ஒரு சமாச்சாரம். இதை தவிர அவர்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் அமைகிறார். அந்த சுக்கிரன் நல்ல முறையில் அமைந்தால் அவர்களுடைய வாழ்க்கை விசேஷமாக இருக்கும். இப்போ இந்த சுக்கிரனாகப்பட்டவர் இவர்களுடைய ராசிக்கு, அதாவது விருச்சிகத்துக்கு 5ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடியவர்கள். அப்போ விருச்சிக ராசிக்கு ஏதாவது ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தோன் 5ஆம் இடத்தில் உச்சமடைந்தால், அதாவது மீனத்தில் உச்சமடைந்தால் அவர்களுக்கு காதல் கல்யாணம் நடக்கும், காதல் திருமணம். அவர்களுக்கு விருப்பமும் காதல் திருமணமாக தான் இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு 7ஆம் இடத்தோன் 5இல் இருந்தால்னா நட்பு காதலாக மாறுவது. வேலை செய்யும் இடத்திலோ அல்லது இருப்பிடத்திலோ அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களோடு ஆண்களோடு பழக்கம் ஏற்பட்டு காதல் திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக காலதாமதமான திருமணம் நடந்தாலும் அது நல்ல முறையில் முடியும். அதாவது இன்பமான ஒரு திருமண வாழ்க்கையாக அமையும். அதில் சந்தேகமே கிடையாது. இதில் முக்கியமாக அனுஷ நட்சத்திரத்துக்கு எந்த விதமான பொருத்தமும் பார்க்க வேண்டாம்னு ஜாதகம் சொல்கிறது. ஏன்னா அனுஷ நட்சத்திரம் பொதுவாக அவர்களுடைய இல்வாழ்க்கையே ஓரளவுக்கு எந்த விதமான தோல்வியும் இல்லாமல் இருக்கும். மிக விசேஷமான நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். அந்த அனுஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அந்த அனுஷ நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தோடும் சேர்ந்து இருக்கக்கூடியது. அதில் எந்த நட்சத்திரத்துக்கும் அனுஷ நட்சத்திரத்தால் நஷ்டமோ
பிரச்சனையோ உண்டாகாது. பொதுவாகவே அனுஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடே சுபீட்சமாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்குன்றது தான் ஜாதகத்தின் ஜோதிடத்தின் அடிப்படையான கருத்து. இதை தவிர சுக்கிரன் நல்ல நிலைமையில் அமைந்து விட்டால் இன்பமான வாழ்க்கை கிடைக்கும். இவர்களுக்கு திருமண தடை வரும் போல இருந்தால், அதாவது வயதாகியும் 28 வயது 30 வயதாகியும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறவில்லை என்றால் ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம். அதாவது சுக்கிர பகவான் சரியான இடத்தில் இல்லை, சரியான நட்சத்திரத்தில் இல்லை. அதுபோல உள்ளவர்களுக்கு ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வணங்கினால், ரங்கநாதரையும் தேவியையும் வணங்கினால் கட்டாயமாக அவர்களுடைய திருமண தடை விலகும். இதுவும் போக ஸ்ரீரங்கத்தில் உள்ள மேட்டழகிய சிங்கர் என்ற நரசிம்மரையும் வணங்கினாலும் இவர்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். இதுதான் நடைமுறையில் நாம் கண்ட பலன். ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்கய்யா. இப்போ விருச்சகத்துக்கு பொதுவாக இப்போ நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியோ இல்லை குரு பெயர்ச்சியோ நீங்கள் எப்போவுமே ஒரு சில விஷயம் சொல்லும்போது சொல்லுவீங்க, ராசிகளை தாண்டி சனியினுடைய ஆதிக்கமோ இல்லை குருவனுடைய ஆதிக்கமோ இல்லை இந்த கேது ராகு இவங்களுடைய ஆதிக்கத்தை பொறுத்து தான் சில ராசிகளுக்கான திருமண பொருத்தம் அமையும் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ வேற சனி பயிற்சி நடக்க போகுது, குரு பயிற்சி நடக்க போகுது. இதன் மூலியமா விருச்சகத்தோடு இணைய வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிக ராசிகளோ இல்லை விருச்சகத்துக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களோ ஏதாவது இருக்குமாங்கய்யா? அதாவது பொதுவாக மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குறார். அப்போ ரிஷபம் விருச்சிகத்துக்கு 7ஆம் வீடு. அப்போது இந்த சனிப்பெயர்ச்சி வரை தடைப்பட்ட திருமணங்கள் மேஷத்துக்கு சனி வரும்போது நடந்துடும். இப்போ எந்தெந்த திருமணங்கள் தடைபடுகிறதோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேஷத்தில் வரும்போது அவருடைய 3ஆம் பார்வை மிதுனத்துக்கு போயிடும். அப்போ அதனால 3ஆம் பார்வையால் வரக்கூடிய தீய பலன்களை இப்போ அனுபவிக்கிறாங்க. ஆனால் அந்த மேஷத்துக்கு சென்றதற்கு பிறகு திருமண தடையெல்லாம் சாதாரணமாக பரிகாரம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் தாராளமாக திருமணங்கள் நடைபெறும். நல்ல, அதாவது சுபீட்சமான வாழ்க்கை காலமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. விருச்சிகத்துக்கான திருமண தடை நீங்கி அதுக்கான யோகம் பெறதுக்கான நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.